என்னங்க, இன்னிக்கு என்ன சமையல்? காலையில தூக்கத்துல இருந்து எழுந்ததும் எல்லா வீட்லயும் கேக்குற முதல் கேள்வி இதுதான் இல்ல? ஆனா, அந்த ஒரு கேள்விக்கு பின்னாடி இன்னிக்கு ஒரு பெரிய போராட்டமே ஒளிஞ்சிருக்கு. வெலவாசி விண்ண தொடுது. இருக்கிற சொற்பமான பட்ஜெட்ல குழந்தைங்களுக்கும் வீட்ல இருக்கிறவங்களுக்கும் எப்படி சத்தான சாப்பாடு குடுக்க போறோம்? ஹெல்தியா சாப்பிடணும்னா நெறைய காசு வேணுமே. இது நம்ம மீனாவோட கவலை மட்டும் இல்ல, உங்க ஒவ்வொருத்தரோட கவலையும் கூட. ஆனா இன்னிக்கு ஒரு மேஜிக் நடக்க போகுது. வெறும் 500 ரூபாய வச்சுக்கிட்டு ஒரு வாரம் முழுக்க ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு தேவையான சத்தான உணவுகளை எப்படி திட்டமிடலாம்னு மீனா நமக்கு காட்டப் போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த பொருள் எங்க இருக்குன்னே தெரியலன்னு இப்ப நீங்க பாக்குற இந்த கலஞ்சு கிடக்கிற கிச்சனை ஒரு பைசா செலவில்லாம பார்த்தா அடேங்கப்பா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு எப்படி அழகா ஆர்கனைஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்க போறோம். பட்ஜெட்டும் இடிக்காது, ஆரோக்கியமும் குறையாது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? இந்த வீடியோ மீனாவோட கதை மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட வீட்டு கதையும் தான். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு தோணுச்சுன்னா இப்பவே அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. நீங்க குடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்களை போட எனக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். இந்த வீடியோவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க பட்ஜெட்ல ஒரு மாசத்துக்கு காய்கறிக்கு மட்டும் நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? அதுபோக உங்க கிச்சன்ல எந்த இடத்த கிளீன் பண்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ மீனாவோட அந்த 500 ரூபாய் பட்ஜெட் பிளான் என்னன்னு பார்க்கலாமா? மீனா முதல்ல செஞ்ச மிக முக்கியமான காரியம் ஒரு தெளிவான பிளான். நாம என்ன பண்றோம் தெரியுமா? கடைக்கு போயிட்டு காய்கறிகளை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இத வச்சு என்ன சமைக்கலான்னு யோசிப்போம். ஆனா மீனா ரூட்டே தனி. என்ன இருக்கோ அத சமைக்காம எதை சமைக்கணுமோ அத மட்டும் வாங்குறது. இதுதான் அவங்களோட தாரக மந்திரம். போன வாரம் வாங்கின துவரம்பருப்பு இன்னும் அரை டப்பா அப்படியே இருக்கு. ஆனா தக்காளி தான் தீந்து போச்சு. இப்போ தக்காளி விலையும் ஏறிக்கிட்டே போகுது. அப்போ இந்த வாரம் தக்காளி அதிகமா தேவைப்படாத பருப்பு கடையல், மோர் குழம்பு, அப்புறம் இந்த பூசணிக்காய் கூட்டுன்னு பிளான் பண்ணுவோம். தேவையில்லாம தக்காளிக்கு எதுக்கு அதிகமா செலவு பண்ணணும்? டிப் நம்பர் 1. உங்க கிச்சன்ல என்னென்ன பொருட்கள் ஸ்டாக் இருக்குன்னு முதல்ல ஒரு செக் பண்ணுங்க. ஏன்னா சில சமயம் நம்ம கிட்ட இருக்கிற பொருளே தெரியாம திரும்ப திரும்ப வாங்கி காசையும் இடத்தையும் வீணாக்குவோம். இதுதான் தேவையில்லாத செலவை குறைக்கும் முதல் படி. இங்க பாருங்க, மீனா எவ்ளோ தெளிவா பிளான் பண்றாங்கன்னு. நீங்க மளிகை சாமான் வாங்க போறதுக்கு முன்னாடி இது மாதிரி லிஸ்ட் போடுற பழக்கம் உள்ளவரா? இல்ல கடைக்கு போயிட்டு அங்க கண்ணுல படுறதெல்லாம் எடுத்துட்டு வர ரகமா? உண்மைய சொல்லுங்க. உங்க வீட்லயும் இது மாதிரி எப்பவோ வாங்கின பொருள் அப்படியே ஓரமா மறக்கப்பட்டிருக்கா? அது என்ன பொருள்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, பிளான் போட்டாச்சு. இப்போ இந்த 500 ரூபாய வச்சுட்டுட்டு சந்தையில மீனா என்னென்ன வித்தைகள காட்டப் போறாங்கன்னு பார்க்கலாமா? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நாம் என்ன நினைப்போம்? பளபளன்னு ஏசி காத்து வர சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா எல்லாம் சுத்தமா கிடைக்கும்னு நினைப்போம். ஆனா அங்க ஏசி காத்து வரும், கூடவே நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசும் வேகமா காணாம போயிரும். அதனால தான் நம்ம மீனா ஒரு ஸ்மார்ட் இல்லத்தரசியா நேரா போனது நம்ம ஊர் உழவர் சந்தைக்கு. இங்க தான் காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்கும், விலையும் நம்ம கட்டுப்படியாகும். சந்தையில காய்கறிகளை எப்படி தேர்வு செய்றாங்கன்னு பாருங்களேன். விலை அதிகமா இருக்கிற வெளிநாட்டு ஆப்பிள விட நம்ம ஊர் நெல்லிக்காயில சத்து அதிகம், விலையும் ரொம்ப கம்மின்னு மீனாவுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி சீசன்ல கிடைக்கிற காய்கறிகளுக்கு தான் இவங்க முன்னுரிமை கொடுக்கறாங்க. என்னங்க அண்ணா, பீன்ஸ் கிலோ 120 ரூபாயா? அவ்ளோ விலை கொடுத்து அதை வாங்குறதுக்கு பதிலா அதே சத்து இருக்கிற இந்த புடலங்காயையும் முருங்கைக்காயையும் எடுத்துக்கிறேன். இது 40 ரூபாயிலேயே முடிஞ்சிருமே. பாத்தீங்களா? இதுதான் ஸ்மார்ட் ஷாப்பிங். ஆரோக்கியம்ங்கிறது காசுல இல்ல, நாம எடுக்கிற சரியான முடிவுகள்ல தான் இருக்கு. உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க மளிகை சாமான் அல்லது காய்கறி வாங்கும்போது சூப்பர் மார்க்கெட் போறீங்களா? இல்ல மீனா மாதிரி நம்ம ஊர் வார சந்தை அல்லது உழவர் சந்தைக்கு போறீங்களா? அப்புறம் இன்னொன்னு, கடைக்கு போகும்போது நான் இத மட்டும்தான் வாங்குவேன்னு பிளான் பண்ணி போய் அங்க வேற எதையாவது பார்த்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் கவலைப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அந்த ஆசைப்பட்டு வாங்கின பொருள் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, காய்கறி எல்லாம் மலிவா வாங்கியாச்சு. ஆனா இந்த 500 ரூபாய்க்குள்ள மொத்த வாரத்தையும் மீனா எப்படி சமாளிக்க போறாங்க? அதுக்கு அவங்க வச்சிருக்கிற ஒரு சீக்ரெட் ட்ரிக் என்ன தெரியுமா? அத அடுத்த சீன்ல பாருங்க. சந்தையிலிருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த காய்கறிகள அப்படியே கவரோட ஃப்ரிட்ஜ்ல திணிக்கிறது நம்ம எல்லாரோடைய பழக்கம் தானே. ஆனா மீனா அங்கதான் வித்தியாசப்படுறாங்க. ஒவ்வொரு காய்கறியையும் சுத்தப்படுத்தி தனித்தனி பைகள்ல அடுக்கி வைக்கிறாங்க. இப்படி செஞ்சா காய்கறி சீக்கிரம் அழுகாது, நமக்கும் காசு மிச்சம்.
அடுத்த மீனா பண்ற இந்த ஆர்கனைசேஷன் பார்க்க அழகா மட்டும் இல்ல, நம்ம வேலையையும் பாதியா குறைக்கும். விலை அதிகமான பிளாஸ்டிக் டப்பாக்களை வாங்காம வீட்ல இருக்கிற பழைய ஜாம் பாட்டில், ஹார்லிக்ஸ் டப்பாவை தூக்கி போடாம அதை அழகா பயன்படுத்துறாங்க. அதுல ஒரே மாதிரி லேபிள் ஒட்டி அடுக்கி வச்சா பார்த்தாலே சமைக்க ஆசை வருதில்ல? கண்ணாடி பாட்டில்ல பொருட்கள் இருந்தா எது தீரப்போகுதுன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். இதனால சமைக்கிறப்போ ஐயோ பருப்பில்லையேன்னு கடைசி நேரத்துல கடைக்கு ஓடுற டென்ஷன் இனிமே இல்ல. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க கிச்சன்ல நீங்க இன்னமும் விடாம பாதுகாத்து வச்சிருக்கிற அந்த ஸ்பெஷல் பழைய டப்பா எது? ஹார்லிக்ஸ் பாட்டிலா இல்ல காஃபி தூள் பாட்டிலா? அதுல இப்போ என்ன போட்டு வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கிச்சனை கிளீன் பண்றதுல உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் எது? பாத்திரம் கழுவுறதா இல்ல இந்த மாதிரி டப்பாக்களை அடுக்கி வைக்கிறதா? அதையும் மறக்காம சொல்லுங்க, நாம பேசலாம். கிச்சன் இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆனா இந்த வாரத்தோட ரியல் ஹீரோ அந்த 500 ரூபாய் மீல் பிளான் தான். ஒரு நாளைக்கு 3 வேளையும் சத்தா சாப்பிட்டும் எப்படி பட்ஜெட்டை மீறாம பாத்துக்கறாங்க? அந்த 7 நாள் சார்ட்டை இப்ப பார்க்கலாமா? சரிங்க, இப்போ மீனா ரெடி பண்ணின அந்த 7 நாள் லோ பட்ஜெட் மேஜிக் டயட் சார்ட்டை ஒவ்வொன்னா டீட்டெயிலா பாப்போம். இத அப்படியே ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. நாள் 1, திங்கள்கிழமை, எனர்ஜியான ஆரம்பம். வாரத்தோட முதல் நாள் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும்ல? காலை, இரும்புச்சத்து நிறைந்த கம்பு மாவு அல்லது கேழ்வரகு அடை. அதுல கொஞ்சம் முருங்கைக்கீரை தூவி சுட்டா அம்புட்டு ருசியா இருக்கும். மதியம், புரதச்சத்துக்காக கொண்டைக்கடலை குழம்பும் ஒரு கீரை பொரியலும். இரவு, சீக்கிரம் செரிக்கக்கூடிய கோதுமை ரவை கிச்சடி. உங்க வீட்ல குழந்தைங்களுக்கு இந்த ராகி அடை பிடிக்குமா இல்ல இனிப்பு அடை செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடுவாங்களா? நாள் 2, செவ்வாய்க்கிழமை, குளிர்ச்சியான உணவு. வெயில் காலமா இருந்தாலும் சரி, வேலைப்பழு அதிகமா இருந்தாலும் சரி. காலை, நம்ம ஊர் ஐஸ் பிரியாணி எனப்படும் பழைய சாதம். மோர், சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா வயிறு மட்டும் இல்ல, மனசும் ஜில்லுன்னு இருக்கும். மதியம், தட்டைப்பயிறு கடையல், அப்புறம் சுட்ட அப்பளம். இரவு, சிம்பிளா தோசை, அப்புறம் வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலையில இருக்கிற சத்து பாதாம்ல கூட இல்லைங்க. நாள் 3, புதன்கிழமை, மிடில் கிளாஸ் ஸ்பெஷல். புதன்கிழமை, பாதி வாரம் வந்தாச்சு. காலை, உடம்புக்கு வலு சேர்க்கிற ராகி கூழ் அல்லது ராகி தோசை. மதியம், லஞ்ச் பாக்ஸுக்கு ஏத்த மாதிரி எலுமிச்சை சாதம் அல்லது தக்காளி சாதம், கூடவே ஒரு அவித்த முட்டை. இரவு, டக்குன்னு செய்யக்கூடிய ரவை உப்மா, அப்புறம் தேங்காய் சட்னி. உங்க வீட்ல உப்மானாலே ஓடுற ஆட்கள் இருக்காங்களா? அவங்களுக்கு எப்படி உப்மாவை டேஸ்டா செஞ்சு கொடுப்பீங்க? நாள் 4, வியாழக்கிழமை, நார்ச்சத்து அதிலமா. வியாழக்கிழமை கொஞ்சம் லைட்டா சாப்பிடலாம். காலை, மென்மையான இட்லி, அப்புறம் நிறைய காய்கறிகள் போட்ட சாம்பார். மதியம், நீர்ச்சத்து உள்ள பூசணிக்காய் அல்லது புடலங்காய் கூட்டு, ரசம், சாதம். இரவு, சப்பாத்தி. தொட்டுக்க மதியம் செஞ்ச கூட்டையே வச்சுக்கலாம், எதுக்கு வீணாக்கணும்? நாள் 5, வெள்ளிக்கிழமை, மங்களகரமான மதிய விருந்து. வெள்ளிக்கிழமைனாலே ஒரு தனி சந்தோஷந்தான். காலை, கமகமனு வெண்பொங்கல், அப்புறம் பாசிப்பருப்பு சாம்பார். மதியம், முருங்கைக்காய் காரக்குழம்பு, அதுக்கு காம்பினேஷனா விலை கம்மியா கிடைக்கிற வாழைப்பூவுல ஒரு வடை. இரவு, இடியாப்பம், அப்புறம் தக்காளி குருமா. வாழைப்பூ சுத்தம் பண்றதுதான் கஷ்டம்னு பல பேர் வாங்குறதில்ல. நீங்க எப்படி அதை ஈஸியா சுத்தம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்களே. நாள் 6, சனிக்கிழமை, ஹெல்தியான சாய்ஸ். வீக்கெண்ட் வந்தாச்சு. காலை, முறுமுறுன்னு தோசை, அப்புறம் தக்காளி தொக்கு. மதியம், உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை கரைக்க கொள்ளுப்பருப்பு கடைசல், அப்புறம் கொள்ளு ரசம். இரவு, கார்ன்ஃப்ளேக்ஸுக்கு பதிலா நம்ம ஊர் அவல் உப்மா. இதுல வேர்க்கடலை சேர்த்தா செம டேஸ்ட். நாள் 7, ஞாயிற்றுக்கிழமை, பட்ஜெட் பார்ட்டி. லீவு நாள்ல ஸ்பெஷலா வேணும்னு கேக்குறாங்களா? காலை, பூரி, அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா. மதியம், கறி விருந்துக்கு ஈடான சோயா சங்க்ஸ் பிரியாணி, அப்புறம் தயிர் பச்சடி. இரவு, உடம்புக்கு குளிர்ச்சியான தினை அரிசி கஞ்சி அல்லது கோதுமை தோசை. ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் இல்லாம உங்க வீட்ல சமாளிக்க முடியுமா? இந்த சோயா பிரியாணி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாத்தீங்களா, ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதுல இருக்கு. பாதாம், பிஸ்தா தேடி போகாம நம்ம ஊர் பொருட்களை வச்சே மீனா கலக்கிட்டாங்க இல்ல? இதனால உடம்பும் தேரும், நம்ம வீட்டு பட்ஜெட்டும் மீறும். மீனாவுக்கு ஒரு ரகசியம் தெரியும்.
முன்கூட்டியே செஞ்சாதான் அவசரம் இல்லாம இருக்க முடியும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, முன் யோசனை உள்ளவன் பிழைப்பான்னு. அது சமையலறைக்கும் ரொம்பவே பொருந்தும். மீனா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே அடுத்த வாரத்துக்கு தேவையான சில அடிப்படை வேலைகளை முடிச்சு வச்சிருவாங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறது, தேங்காய் துருவி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், திங்கட்கிழமை காலையில ஒரு பக்கம் பசங்க ஸ்கூலுக்கு போகணும்னு கத்திட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வீட்டுக்காரர் ஆபீஸுக்கு லேட் ஆகுதுன்னு தேடிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல உட்காந்து இஞ்சி பூண்டு தோலை உரிச்சிட்டு இருந்தா எனக்கும் டென்ஷன் ஏறிடும், சமையலும் லேட் ஆகிடும். அதுக்கு தான் இந்த 1 மணி நேர முன் தயாரிப்பு. நிஜம்தானே ஃப்ரெண்ட்ஸ்? முன்கூட்டியே காய்கறிகளை நறுக்கி விழுதெல்லாம் தயார் செஞ்சு வச்சா காலையில சமையல் வெறும் 20 நிமிஷத்துல முடிஞ்சிரும். மீதி இருக்கிற நேரத்துல நீங்க நிம்மதியா ஒரு கப் காஃபி குடிக்கலாம். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி முன்கூட்டியே தயார் செஞ்சு வைக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? நீங்க அதிகமா இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு வைப்பீங்களா, இல்ல அப்பவே அரைச்சு யூஸ் பண்ணுவீங்களா? சமையல் வேலை சுலபமா முடிஞ்சாச்சு. ஆனா இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மீனாவோட குடும்பத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இத நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. கடைசியா ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? ஆரோக்கியமான சாப்பாடுங்கிறது நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்துல இல்லங்க, நாம நம்ம குடும்பத்து மேல காட்டுற அக்கறையில தான் இருக்கு. 500 ரூபாய் என்ன, அதை விட கம்மி பட்ஜெட்ல கூட ஒரு ராணி மாதிரி உங்க கிச்சனை நீங்க நிர்வாகம் பண்ண முடியும். அதுக்கு தேவையெல்லாம் கொஞ்சம் திட்டமிடலும் ஒரு சின்ன மனசும்தான். மீனா இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. ஏன்னா அவங்க பட்ஜெட்டும் இடிக்கல, அதே சமயம் குடும்பத்தோட ஆரோக்கியமும் கெடல. ஒரு இல்லத்தரசியா இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? நீங்களும் மீனாவோட இந்த லோ பட்ஜெட் மேஜிக் டிப்ஸ உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்க கிச்சன்ல நீங்க ஃபாலோ பண்ற ஏதாவது ஒரு பட்ஜெட் டிப்ஸ் அல்லது சீக்ரெட் ஐடியா இருந்தா அத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மத்த தோழிகளுக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள டிப்ஸ், பட்ஜெட் பிளான்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அருமையான வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹெல்த்தியா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.